முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. சில கால தாமதத்துடன் இன்று கடாவினடை வீரம் எனும் திருவேரக திருப்புகழை பதிவிட இறையருள் கூட்டுவித்திருக்கிறது. இந்த பாடலில் விகாரம் ஒரு சூரன் பகார உயிர் வாழ்வும் விநாசமுற வேல் அங்கு எரிவோனே. அகங்காரத்தால் மன வேறுபாடு அமைந்த சூரபத்மனின் பகட்டான உயிர் வாழ்க்கை அடியோடு அழியும்படி வேலாயுதத்தை பிரயோகித்தவனே என்று முருகப்பெருமானை போற்ற வைத்து, நாமும் அகங்காரமின்றி வாழ வேண்டும் என்றும், அகங்காரம் கொண்டால் குமரன் வேல் நம்மை அழித்துவிடும் என்றும் அறிவுறுத்துகிறார். சுகம்தான் இந்த வாழ்க்கை என்று உணர்ந்து காலையும் மாலையும் மற்றும் எப்பொழுதும் நல் வார்த்தைகளால் இன்று அடியேனும் உன்னை துதிக்க கண்பால் தருள்வாய் என்று உடனே வேண்ட வைக்கும் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து. பல பேரும் விராத பொருள் போதி விராமல் உயிர் விராது பல பேரும் விராத பொருள் போதி விராமல் உயிர் போதும் சதா பகாரம் விநாச
கடாவினிடை வீரம் கெடாமல் இனிதேறும் கடாவி நிகராகும் சமனாரும். எருமை கடாவின் மீது தனது வீரம் குன்றாமல் இனிதாக ஏறும் கடா போன்ற யமனார், கடாவி விடு தூதன் கெடாத வழி போலும் கனாவில் விளையாடும் கதை போலும். தூண்டி அனுப்பிய தூதன் தவறாத வழியிலே வருவது போல வந்து கனாவில் விளையாடுகின்ற கதை போலவும், இடாது பல தேடும் கிராதர் பொருள் போல் இங்கிராமல் உயிர்கோலிங்கு இதமாகும். ஒருவருக்கு ஈயாது பல தேடி சேகரிக்கும் கொடியோர்தம் பொருள் போலவும் இங்கு நிலைத்து இருக்க முடியாத வண்ணம் உயிரை கவர்ந்து போகும் சுகம்தான் இதாம் என் இருபோதும் சதா என் மொழியால் இன்றி யானும் உனை ஓதும்படி பாராய். இது இந்த வாழ்க்கை என்று உணர்ந்து காலை மாலை இருபொழுதும் எப்பொழுதும் இணைய மொழிகளால் என்று யானும் உன்னை ஓதும்படி கண் பார்த்து அருள்வாயாக. விடாது நடனாலும் விடாரியுடனாடும் வியாக்கரண ஈசன் பெருவாழ்வி. விட்டுக் கொடுக்காது நடனத்தை நாளும் காளியுடன் ஆடுகின்ற நாடக இலக்கணம் அறிந்த ஈசனார் அளித்த பெருவாழ்வே குழந்தையே. விகாரமொரு சூரன் பகாரம் உயிர் வாழ்வும் விநாசமொரு வேல் அங்கு எரிவோனே. துர்குணம் கொண்ட சூரனுடைய அலங்கார உயிரும் வாழ்வும் அழியும்படி வேலை அன்று செலுத்தினியவனே. தொடாது நெடுதூரம் தடாது மிகவோடும் சுவாசமதுதான் ஐம்புலனோடும். தொட முடியாமல் நீண்ட தூரம் தடைபடாமல் அதிகமாக ஓடுகின்ற மூச்சையும் ஐம்புலன்களையும் சுபானமுறு ஞானம் தபோதரர்கள் சேரும் சுவாமிமலை வாழும் பெருமாளே. நல்லபடி உள்ளே அடக்குகின்ற ஞான தவசீலர்கள் சேர்கின்ற சுவாமிமலையில் வாழும் பெருமாளே, காலை மாலை இருபொழுதும் எப்பொழுதும் இணைய மொழிகளால் இன்று யானும் உன்னை ஓதும்படி கண்பார்த்து அருள்வாயாக.